இந்த பூமியில் எல்லாருக்கும் தெரிந்த, உலகத்துக்கு அப்பாற்பட்டு யாருக்கும் தெரியாத ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுதான் மேஜிக்கல் வேர்ல்டு. ஆனால் மேஜிக்கல் வேர்ல்டை விட்டு பூமியில் வாழ வேண்டிய கட்டாயம் ஒரு குடும்பத்தினருக்கு. ஆனால் அவர்கள் வாழ்வது மட்டுமே பூமியில். அவர்கள் ஸ்கூல், காலேஜ், வேலை அனைத்தும் அவர்கள் மேஜிக்கல் வேர்ல்டில்தான். வெளியே பார்ப்பதற்கு சாதாரண வீடு, உள்ளே அனைத்தும் மேஜிக். அம்மா கை அசைத்தவுடன் குழந்தைகளின் பைகள் தானாக தயாராகின்றன. பிறகு ஸ்கூல் வேன் பறந்து வருகிறது. பூமியில் 10 முதல் 20 நொடிகள் மட்டுமே இருக்கும். அதற்குள் அவர்கள் இருவரும் வேனில் ஏற வேண்டும். ஒரு நாள் பக்கத்து வீட்டில் இருக்கும் சின்ன பையன் ஆதி, அவன் பால்கனியில் நின்று அந்த வேன் பறப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். அது வேனா வானத்தில் பறந்துச்சே. உடனே ஆதி ஓடிப்போய், அம்மா, நான் இப்போ ஒரு பறக்கும் வேன் பார்த்தேன். அம்மா சொன்னார்கள். இன்னும் காலையிலேயே கற்பனையா? ஆதி குழப்பத்துடன் மீண்டும் பால்கனிக்கு வந்து வெளியே பார்க்கிறான். அந்த வேன் சென்ற இடத்தில் ஒரு ஒளி தெரிந்தது. அண்ணன் தங்கை வானில் மேஜிக்கல் வேர்ல்ட் ஸ்கூலின் அழகை பார்த்து ரசித்து கொண்டே உள்ளே நுழைகிறார்கள். யாரும் பார்க்காமல் மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை அந்த சிறுவன் பார்த்துவிட்டான். அவன் வாழ்க்கை இனிமேல் மாறப்போகிறதா? ஒரு சிறுவனுக்கு மந்திர சக்தி கிடைக்குது, அதனால் அவன் வாழ்க்கை மாறப்போகிறதா? நேற்று பார்த்த காட்சியை நினைத்து கொண்டு ஆதி இன்று வேனுக்கு அருகில் சென்று உள்ளே யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கொள்கிறான். வேன் பறந்து செல்கிறது. வழியில் ஆதி அவன் பிரம்மாண்டமான காட்சியை பார்த்து ஆச்சரியமடைகிறான். அந்த வேன் பள்ளிக்கு சென்றடைகிறது. அங்கு பறக்கும் செடி கொடிகள், பேசும் பறவைகள், விலங்குகள் அனைத்தையும் பார்க்கிறான். அவன் யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்து ஒவ்வொரு இடத்தையும் வியந்து சுற்றி பார்க்கிறான். அவன் கவனிக்காமல் பெரிய கதவு இருக்கும் திசைக்கு சென்றான். அங்கு இங்கே யாரும் உள்ளே வரக்கூடாது என்று மந்திர வார்த்தையால் எழுதப்பட்டிருந்தது. அவன் சென்றவுடன் ஒரு தங்க புத்தகம் மேசையின் மீது இருப்பதை பார்க்கிறான். புத்தகத்தை தொட்டு பார்க்கிறான். பிறகு அவனது உடலில் ஒரு ஒளி போல் தோன்றியது. ஆதி அங்கிருந்து வெளியே வரும்போது மீரா, அர்ஜுன் ஆதியை பார்த்து விடுகிறார்கள். நீ எப்படி இங்கே வந்தாய்? ஆதி சொல்கிறான். நீங்கள் நேற்று வேனில் பறந்து செல்வதை பார்த்தேன். அதனால் இது உண்மையா கற்பனையா என்று பார்க்க நான் வேனில் ஏறினேன். பிறகு ஆதி கேட்கிறான், நீங்கள் யார்? இது என்ன உலகம்? இங்கு எல்லாம் விசித்திரமா இருக்கிறதே. அர்ஜுன், இது மந்திர உலகம். நாங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள். ஏதோ ஒரு காரணத்தால் நாங்கள் பூமியில் இருக்க வேண்டிய கட்டாயம். யாரோ வருவது போல் சத்தம் கேட்டது. உடனே ஆதியை வேனில் ஏற்றி பூமிக்கு வந்தனர். வரும் வழியில் ஆதி முழுக்க இந்த மந்திர உலகத்தையே பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். மீரா, அர்ஜுன் இருவரும் ஆதியிடம் இங்கே நடந்தது, மந்திர உலகம் வந்தது, வேனில் பறந்தது, நாங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் என்று யாரிடமும் கூறாது என்றனர். பிறகு மூவரும் நெருங்கிய நண்பர்களானர். ஆதி வீட்டுக்கு சென்று மந்திர உலகத்தை நினைத்து யோசித்து கொண்டே இருக்கிறான். ஆதி தண்ணீர் குடிக்கலாம் என்று நினைக்கும்போது அவன் கையில் தண்ணீர் டம்ளர் வந்து நிற்கிறது. ஆதி அதை பார்த்து ஆச்சரியமடைகிறான். மந்திர உலகம் பற்றி உண்மையை அறிய முயற்சிக்கிறான் ஆதி. அன்று வழக்கம் போல ஆதி கடைக்கு சென்றான். செல்லும் வழியில் ஒரு வயதான மூதாட்டி சாலையை கடக்க முயற்சித்த போது மயக்கமடைந்து விழுந்தார். ஆதி அவர்களுக்கு உதவ சென்றான். திடீரென ஒரு பஸ் வேகமாக வந்தது. ஆதி தன்னை அறியாமல் பயத்தில் கைகளை நீட்டினான். பிறகு பஸ் சட்டென்று நின்றது. ஆதி தனக்கு மந்திர சக்தி கிடைத்துவிட்டது என உணர்ந்தான். ஆதி மீரா, அர்ஜுனை சந்திக்க நினைத்தான். ஆனால் ஆதி தனக்கு மந்திர சக்தி இருப்பதை இப்போது சொல்ல வேண்டாம் என நினைத்தான். அவர்களை சந்தித்து, நான் உங்கள் மந்திர உலகத்திற்கு வருகிறேன். எனக்கு நீங்கள் எப்படி அங்கே படிக்கிறீர்கள் என்று பார்க்க ஆசையாக இருக்கிறது என்று ஆதி கேட்டான். அவர்கள் முதலில் வேண்டாம் என மறுத்தனர். ஆனால் ஆதி திரும்ப திரும்ப கேட்டதால் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். அர்ஜுன் ஆதிக்கு ஒரு மந்திர மோதிரம் கொடுத்து, இதை அணிந்து கொள். இதை நீ அணிந்தால் யார் கண்ணுக்கும் நீ தெரிய மாட்டாய். பிறகு அவர்கள் ஆதியை மந்திர உலகத்திற்கு கூட்டிச் சென்றனர். மந்திர உலகத்தில் போட்டிகள் வைக்கப்படுகின்றன. அதில் ஆதி கலந்து கொள்வானோ? ஆதி மந்திர உலகத்திற்கு நுழைகிறான். அவன் எல்லாவற்றையும் வியப்பாக பார்க்கிறான். ஆசிரியர் மாணவர்களுக்கு கல் எப்படி பறக்க வைப்பது, நாம் எப்படி பறப்பது, உயிரற்ற பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உயிர் கொடுப்பது போன்ற எல்லாவற்றையும் அவனும் கற்றுக்கொள்கிறான். அந்த மந்திர உலகத்தில் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. வெளியில் இருக்கும் எல்லா மந்திர பள்ளிகளிலிருந்து போட்டிகள் வைக்கப்படுகின்றன. அதற்காக பயிற்சிகள் கொடுக்கப்படும். எல்லோரும் போட்டிகளில் கலந்து கொள்ளும்படி அறிக்கை வந்தது.
எல்லா மந்திர வித்தைகளும் வியப்பாக உன்னிப்பாக கவனிக்கிறான். ஆதி எல்லாவற்றையும் பார்த்து அவனுக்கு ஆசை வருகிறது. இந்த போட்டியில் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது.